வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். பல இடங்களில் நான் பேச அழைக்கப்படுகிற பொழுது அவங்களா சார் உங்கள் பேருக்கு முன்னால் என்ன போடணும், பேருக்கு கீழே என்ன போடணும், மேலே என்ன போடணும்லாம் கேட்பாங்க. நான் வெறும் அருள் பிரகாஷன் போட்டால் போதும், இல்லைன்னா தலைமை ஆசிரியர்னு போட்டால் போதும் சொல்லுவேன். ஆனால் அவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கணும்னு கவிஞர் அந்த புகழ் இந்த புகழ்லாம் போடுவாங்க. சில பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு போடுவாங்க. நம்ம பல இடங்களில் பேசுகிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்குன்னு சில இலக்கணங்கள்லாம் இப்போ வச்சுருக்காங்க. இப்போ கல்லூரிகளில் பள்ளிகள்லாம் போய் மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பேச்சால் மாணவர்களை உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னா பலவிதமான பேச்சுகள் இருக்குது. இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது. நாம் பேசுகிற பல விஷயங்கள் இப்போ சின்ன சின்ன வெளிச்சமே கூட பல இடங்களில் சார் நீங்கள் அன்னைக்கு அந்த விஷயம் சொன்னீங்க, அதுதான் என் மனசில் இன்னும் நிற்குது. ஒரு 1000 கணக்கில் நம்ம பேசுகிறோம்னாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க மனசை இப்போ ஒரு பேச்சில் ஒரு கருத்து யாரோ ஒருவரை மோட்டிவேட் பண்ணிடும் இல்லையா? சரி, ஒரு மோட்டிவேஷனுங்கிறது என்னன்னா ஒரு செயலை செய்வதற்காக என்னை ஊக்கப்படுத்துவது. என்ன செயலாக இருக்கணும், அது நல்ல செயலாக இருக்கணும், உன்னுடைய வாழ்வின் வெற்றிக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் டிசையர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ஆம்பிஷன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, கோல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ட்ரீம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த 4 சொல்ல ஞாபகம் வச்சுக்கணும். டிசையர்னா உண்மையில எனக்கு விருப்பம், என்னுடைய விருப்பம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காமனாக நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும்ல, டிசையர், என்னுடைய விருப்பம் இதுதான், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்ல, என்னுடைய விருப்பம். ஆம்பிஷன்னா அந்த விருப்பத்தை எனக்கு விருப்பம் அது நடக்கலனாலும் பரவாயில்லன்னு விட்டுறது வேற. எனக்கு விருப்பம் அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு பேர் ஆம்பிஷன். சரியா? என்னுடைய ஆம்பிஷன் தான் என் விருப்பத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக நான் எடுக்கிற முயற்சி அல்லது காட்டுகிற தீவிரத்திற்கு பேர் ஆம்பிஷன். இந்த ஆம்பிஷனோடு நின்றுட்டா ஒரு கோல், அடுத்து ஒரு இலக்கை நிர்ணயித்துக்கணும். இந்த ஆம்பிஷனை நிறைவேற்றுவதற்கு இந்த தேதிக்குள்ள, இப்படி முடியறதுக்குள்ள, இந்த நாளுக்குள்ள ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கணும். நினைச்சு நம்ம பயணப்படணும். அப்போ என்னுடைய டிசையர் அப்படின்னு விட்டுட்டா அது விருப்பம் போகுது. அந்த டிசையரை நிறைவேற்றணும்னா அது ஆம்பிஷனா மாறணும். ஆம்பிஷனா மாறினதோடு கூட என்ன பண்ணும், ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளும். அடுத்து கடைசியா ட்ரீம். அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு காணுங்க எல்லாம் சொல்றாங்க. எல்லாம் நினைச்சுக்கிறேன், கனவு காணும்னா எப்பவும் தூங்கினே இருக்கணும் போலது, கனவு காணே இருக்கலாம். அப்படி இல்லை. கனவு காணுங்கள்னா நீ என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அது எப்படி நடக்கணுங்கிறது முதல்ல நீ உன்னுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துக்கணும். நீ அந்த விஷயத்த நீ கற்பனையை டிசைன் பண்ணிடணும். டிசைன் பண்றதுக்கு பேர் தான் ட்ரீம். கனவு காணு, இப்படி இருக்கணும்னு கனவு காணு. அப்ப டிசையர் ஆம்பிஷன் ஆகணும், ஆம்பிஷன் கோல்ல நிர்ணயிச்சணும். இந்த கோலை நிர்ணயிச்சோட அது நடந்தா எப்படி இருக்கும், அது எப்படி நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், அந்த ட்ரீம் தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா. கடைசியா விஷன் அப்படின்னு ஒரு சொல்றது, தரிசனம். நடந்தா இப்படிலாம் இருக்கும், இப்படி இம்பாக்ட் உருவாகும், இப்படிலாம் மாறும், அதுதான் விஷன், தரிசனம். எனவே டிசையர் ஆம்பிஷன் ஆகி, ஆம்பிஷன் ஒரு கோலை நிர்ணயிச்சு, அந்த கோல் நிறைவேறினா என்ன ட்ரீம் பண்ணி, அந்த ட்ரீமை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கான விஷன், அதுதான் ஒரு காரியத்தை நடத்துகிற விஷயம். இப்போ உதாரணமா சின்ன சின்ன வெளிச்சம் வச்சுங்க. இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அது டிசையர். சரி, எப்படி சொல்லணும்னு தொடர்ந்து அதுக்கான வார்த்தைகளை அது ஆம்பிஷன். அதுக்கப்புறம் இந்த நாள்ல இதை சொல்லலாம், இந்த நிமிஷத்துக்குள்ள இதை சொல்றான், அது கோல். அப்படி சொன்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஜனங்க மத்தியில் இம்பாக்ட் ஆகும், அது ட்ரீம். விஷன், இது ஜனங்க மத்தியில் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கும், இது விஷன். எனவே ஒவ்வொரு காரியத்திற்கும் டிசையர்ல தொடங்கி விஷன்ல முடிஞ்சாதான் அது சரியான லைஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுங்க. இந்த விஷயமும் உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.